குருத்து வாழை இலை விரித்து தவச்சாலை அலங்காரம் செய்து கோலம் போட்ட இடத்திலே குருத்து வாழை இலை விரித்து அதிலே ஒரு விநாயகனை பிடித்து வைத்து நிறநாளி நிறமரக்கா தெச்சனை தேங்காய் பழங்களை எல்லாம் எடுத்து வைத்தார்கள். ஆல குளியமைத்த 1000 முழம் கம்பத்தை நாட்டி கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்து ஒரு குண்டு ஊசியை நாட்டினார்கள். கோழி முட்டைக்கு மேல ஒரு குண்டு ஊசி எப்படி நிக்கும்? அதுதான் கோழி முட்டைக்குள்ள ஒரு கரு இருக்கு. கரு இருக்கு. ஆமா, கரு இருந்தால் ஆமா கருவுல உருவாகும். நம்ம செய்யக்கூடிய தவத்தால உருவாகும். அந்த ஊசியானது ஆமா கருவினால் உருவாக நிக்கும். நிக்கும். இதுதான் விதி. அந்த கரு அந்த முட்டைக்கு மேல கோழி முட்டைக்கு மேல ஒரு குண்டு ஊசி நிக்கணும் என்று சொன்னா அதே மாதிரி தேங்காயில ஒன்று ஊசியை ஒண்ணு வையே நிக்காது. அதுல தண்ணி கிடைக்கும். பிறகு அதனால கரு முட்டையில வந்து ஊசியை ஊனி இருக்காரு. அப்போ தாத்தா சொன்ன மாதிரி தவமாகப்பட்டது இருந்தா கரு இருந்தா தான் உரு ஏறும். அந்த கோழி முட்டைக்கு மேல் இந்த குண்டு ஊசி நிக்க வேண்டுமானால் 5 எழுத்து மந்திரமாகப்பட்ட ஓம் நமச்சிவாய என்ற நாமத்தை சொல்லியே ஊன்றி வைத்தார். அப்ப ஊன்றி வைக்க நாகராஜனும் நாகக்கண்ணியும் மந்திரத்தை இந்திரன் தந்த நீர், சந்திரன் தந்த நீர், சிவபெருமானுடைய நீர். நீர்னா என்னது? தண்ணீர் நினைக்க கூடாது. திருநீர். என் பெருமாள் தந்த நீர் அப்படின்னு 5 பேர மந்திரத்தை சொன்னா அப்படியே உச்சரிக்கும். அப்ப இந்த கோழி முட்டைக்கு மேல் ஒரு குண்டு ஊசியை நாட்டி நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஊசி முனையிலே தன்னுடைய நாவை ஊன்றி வாளை ஆகாய மார்க்கமாக நிறுத்தி கொண்டு தலை கீழாகவே நாகராஜனும் நாகக்கண்ணையும் தவம் இருந்து வருகிறார்கள். ஒரு நாள் தவம் இருந்தாரா? ஒரு வாரங்கள் தவம் இருந்தாரா? கிடையாது. 12 வருடங்களாக உண்ணாமல் உறங்காமல் உடையவன் திருப்புகழை மறக்காமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகழை மறக்காமல் அரகரா சிவ சிவா அண்ணாமலை நாதா என் உண்ணாமலை பாதகா அநாதை ரட்சக ஆபத்து குடையோனே ஈசா இறைவா வென்று இறைவனின் நாமங்களை உச்சரித்து 16 வருடங்களாகவே தவம் இருந்தார்கள். ஆண்டவன் சிவபெருமான் வரவே இல்லை. அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஒருவேளை நம்ம தவத்தில் ஏதாவது குற்றம் குறைகள் இருக்குமோ, இல்லையே நாம தவறாகவே இந்த தவங்களை செய்திருப்போமா என்று நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆண்டவனை எண்ணி அழுது புலம்பினார்கள். ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சிவ சம்போ சங்கரா, அடியார் செய்யும் தவத்தை பாரு, இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரு.
உலகமெல்லாம் ஆடுகின்றது. அப்போ சிவன் பார்த்தார், ஒரு நாளும் இல்லா திருநாளாக ஏன் இன்னைக்கு இப்படி ஆடுது அசையுது என்று ஞான கண்ணால் பார்க்க நாகராஜன் நாகக்கண்ணியினுடைய தவத்தை கண்டார். தவத்தை கண்டும் காணாதவரை போலவே இருந்தார். ஏன் அப்படி இருந்தார்? இந்த சென்மத்திலே நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பிள்ளை இல்லை என்பது இறைவனுக்கு தெரியும். அப்போ சிவன் இதை பார்ப்பதை போல என்றைக்கும் போல அன்றைக்கும் அகில உலகம் எல்லாமே அமுதலக்க பயணமாகி வருகின்றார். இந்த பார்வதி சும்மா இருப்பாளா? இந்த ஆண்டவன் படியிலக்க போனா பார்வதி நம்ம ஒத்தையிலேயே உட்கார்ந்துருக்கோம். அதனால ஆண்டவா பரம்பொருளே, இன்றைய தினத்திலே உங்களுடைய படியிழப்பை இந்த உமையவள் நான் பார்க்க வேண்டும். பகவானுடைய படியிழப்பை பார்வதி நான் பார்க்க வேண்டும். இறைவா, ஏய் பார்வதி, என்னைக்குமே படியிழக்க நான் தானே போவேன். இன்னைக்கு என்னோடு நீ வருகிற என்று சொல்லுகிறாயே, உனக்கு என்ன ஆச்சு? நான் ஒத்தையிலே உட்கார்ந்து இருக்கிறேனே ஆண்டவா, உங்க கூட நானும் வாரேன். பார்வதி, உன்னை அழைத்து செல்வதில் எந்த குறையுமே கிடையாது. ஏன் ஆண்டவா அப்படின்னா உங்க கூட நான் வரட்டுமா? உன்னை அழைத்து போறதுல குற்றம் இல்லை பார்வதி. இருந்த போதிலும் ஆண்டவன் உலகத்தை ஒரு விதமாக படைத்தேன், உலக மக்களை பலவிதமாக படைத்திருக்கிறேன். உலகம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாம் பலவிதமாகவே இருக்கிறார்கள். ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாதவர்கள். ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலே யாருக்கும் இல்லாத பெரிய செல்வாக்கு கொடுத்திருப்பேன். ஆனா அவங்க வீட்டுலதான் ஒரு குழந்தை வரம் இருக்காது. இன்னும் ஒரு வீட்டுல நீட்டி முடக்க முடியாத கால, குடிப்பதற்கு கூழ் கூட இருக்காது. அவங்க வீட்டுல ஆண்டவை ஒரு கோட்டை பொட்ட புள்ள கொடுத்திருப்பேன். 21. 21 பெண் குழந்தை இருந்தா என்ன ஆகும்? வீட்டுல இடம் காணாது, காய்ச்சி பூச்சி சத்தமா இருக்கும். பிறகு அந்த காலம் ஒரு பைத்தியார காலம். அந்த காலம் இப்படி ஆஸ்பத்திரி கிடையாது, குடும்ப கட்டுப்பாடு கிடையாது. ஆண்டவன் கொடுக்காமன்னு ஒண்ணு அதை மறுக்கட்ட தெரியாம 22 பிள்ளை 25 பிள்ளை பெற்றிருக்காங்க அந்த காலத்துல. அந்த காலத்துல தலை பிள்ளையை கட்டி கொடுத்து தலை பிள்ளை மாசமா இருந்தா பொங்கி போட்டு வீட்டுக்கு கூட்டி வந்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்த இடத்துல அம்மாவும் குழந்தை பெற்றிருப்பாங்க. அப்படி ஒரு பைத்தியார காலம் அந்த காலம், தெரியாத காலம். ஆமா ஆமா. ஆனா இந்த காலம் அப்படி கிடையாது. இப்ப கட்டுப்பாடு ஏகப்பட்டு வந்துட்டு இருக்கின்றது. ஆமா, நம்மளே 2 குழந்தைக்கு மேல யாரும் பெக்க வேண்டாம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி நான் உலகத்தை எல்லாம் பல விதமா படைத்திருப்பேன் பார்வதி. நீ பெண்ணாக பிறந்தவா, ஏழை மனம் கொண்டவா, சக்தியின் மனதோ இறக்க குணமுடையது. அவங்களுக்கு என்ன ஆச்சு, இவங்களுக்கு என்ன ஆச்சு? இந்த பிள்ளை ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்கு? நானும் வந்த நேரத்துல இருந்து பாக்கேன். அந்த பாப்பா கொஞ்ச நேரமாவது இந்த வில்லுப்பாட்டை பாப்பான்னு நான் அப்பலே பாக்கேன். அவ செல்போனு தான் பாக்காளே தவிர வில்லுப்பாட்டு பாக்கல. அவளுக்கு செல்லுல அந்த கேம்ப் பாத்துக்கிட்டு இருப்பா. இல்லன்னா இந்த இன்னொன்னு இருக்கு, ஒரு என்னமோ பொம்மையா வரும். பொம்மை டிவி பாப்பா. அது நம்ம பிறக்கக்கூடிய பிள்ளை கூட வயத்திலிருந்து வெளியே வரும்போது கூட செல்போனை வச்சுக்கிட்டு தான் வெளியே வரப்போகுது. அப்படி ஆகி போச்சு காலம். அது ஏன் அப்படி ஆகி போச்சுன்னா, பிள்ளைகளை குறை சொல்வதற்கு எந்த விதமாகப்பட்ட குறையுமே கிடையாது. நம்ம வீட்டுல இருக்கிறவங்க தான் பிள்ளைகளுக்கு எதை சொல்லி கொடுக்கணும், எதை சொல்லி கொடுக்க கூடாது அப்படிங்கறத சரியா நம்ம பழக்கி வைக்கணும். அப்போ இந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் தவம் இருக்க கூடிய நேரம் அந்த அம்மா இப்பதான் நினைக்கு, இந்த பிள்ளை வேற நம்மள இருக்க விட மாட்டேங்குது. அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் தவம் இருக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவனாகிய சிவபெருமானிடத்தில் பார்வதி கண்டிப்பாக நானும் உங்களோடு வருகிறேன் என்று சொல்ல, அப்ப சிவன் சொன்னார், நான் எவ்வளவோ சொல்லி என் பேச்ச நீ கேட்க மாட்டுக்க, அதை மீறி என் கூட நீ வரணும்னு ஆசைப்பட்டா பார்வதி நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சிவனோடு வரும்போது படியிழந்து முடிக்கிறது வரைக்கும் வாயை திறக்க மாட்டேன், மறுவா
வார்த்தை பேச மாட்டேன் என்று உங்க அண்ணன் இருக்காரே கோபால கண்ணே, அவர் மேல சத்தியம் பண்ணி கொடுத்தா என் கூட நீ வா அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி பார்த்தா, இவ்வளவுதானா? எங்க அண்ணன் கோபால கண்ணே மேல சத்தியமா உங்க படியிழந்து முடிக்க வரைக்கும் வாயை திறக்க மாட்டேன், நான் மறுவார்த்தையே பேச மாட்டேன். அண்ணன் உடனே அவளுக்கு லேசா போச்சு. கண்ணனை பத்தி பார்வதிக்கு தெரியாது இல்லையா? அப்ப இந்த கண்ணன் மீது ஆணையிட்டு கொடுத்து விட்டு பகவானும் பார்வதா தேவியுமாக அவர்கள் எப்படி படியிழக்க வருகிறார் தெரியுமா? நாளை நல்ல தினையெடுத்து நாடு எங்கோ படியேழந்தார் உரிய நல்ல தினையை கொண்டு உலகம் எல்லாம் படியேழந்தார் ஆளாக்கு தினையை கொண்டு தினையை கொண்டு கல்லில் வாழ் தேரை முதல் கற்பசிசு உயிர் வரைக்கும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சுக்கும் மாங்கொட்டைக்குள் இருக்கும் வண்டுக்கும் எவ்வுயிரும் தப்பாமல் இறையிழந்து முடிக்க பார்வதிக்கு நடந்து வந்த களைப்பு. களைப்பாக இருக்குது ஆண்டவா, கொஞ்ச நேரம் நம்ம இளைப்பாரி விட்டு கைலாசத்துக்கு போவோம் என்று கண்ணை கட்டிய தூரத்திலே ஆல விருச்சகத்தை கண்டு அதன் பக்கத்திலே போய் அமர்ந்து கொண்டா பார்வதி. சிவனும் பார்வதியோடு அமர்ந்திருக்க அந்த ஆலமரத்தை சுத்தி 10-50 ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த ஆடு மாடு மேய்ந்து கொண்டிருக்க பார்வதி சுத்தி முத்தி பார்த்தா மரத்துக்கு மேல கட்டு கட்டு கட்டுன்னு சத்தமும் கேக்கு. அப்ப என்னடா இப்படி சத்தமா கேட்க அப்படின்னு அவ ஏறிட்டு பார்த்தா பாருங்க, மரத்துக்கு மேல ஒரு சின்னஞ்சிறிய பாலகை, ஒரு 10 வயசு இருக்கும், அண்ணா பேண்ட் போட்டிருக்காரு பாருங்க ஒரு தம்பி, அவரை மாதிரி ஒரு 10 வயசு உள்ள பாலகை முனிகொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பையை வெட்டி கொண்டிருக்கிறான். முனிகொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டினா என்ன ஆகும்? நல்ல அடி உள்ள பையன். என்ன ஆகும்? என்ன ஆகும்? கொப்பு முறிஞ்சு கீழே வருவான். கொப்பு கீழே வரும்போது அவனும் கீழே வந்துருவான். அது கொப்பு வர்றதுக்கு முன்னால இவன் சீக்கிரமே வந்துருவான். அடி கொப்புல உட்கார்ந்து முனிகொப்பை வெட்டினா கொப்பு வரும், இவன் கீழே இறங்கி வரலாம். அப்படித்தான் கேள்விப்பட்டிருக்கேன். அடிக்கொப்புல இருந்து முனிகொப்பை வெட்டுவாங்க. முனிகொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டினா 2 பேரும் சேர்ந்து விழுந்துருவாங்க. அவன் இவன் புத்தி இல்லாத பாலகை, அறிவில்லாத பிள்ளை, விவரம் தெரியாம முனிகொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான். பார்வதி பார்த்தா, ஐயோ சின்னஞ்சிறிய பாலகை மேலிருந்து இப்படி தவறான முறையில எல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கா. இவன் கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டா. தரையிலே விழுந்தா இவன் தவிடுபடியாகிருவா. பிறண்டு விழுந்தா இவனை பெட்டி வச்சு தான் பிறக்கணும். அதனால ஆண்டவனை கூப்பிட்டு உடனே இந்த பாலகனை இப்பமே காப்பாற்ற சொல்லணும். ஆண்டவா பரம்பொருளே, அதோ பாருங்க முனிக்கொப்பிலே உட்கார்ந்து பாலகன் அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறான் ஐயா. அவன் கீழே விழுந்தா பிழைத்து பாட்டா செத்து போவா, நீங்க போய் உடனே காப்பாத்துங்க, உயிரை கொடுங்க. பார்வதி, என் கூட வரும்போது நீ என்ன சொல்லி வந்த? என்ன சொன்னேன்?
என்ன சொன்ன? நான் வாய் பேச மாட்டேன்னு சொன்னேன் உங்ககிட்ட. இப்போ வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்கியா? அதாவது நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன சொன்ன? அதாவது நம்ம படியளந்து ஆமா படியளந்து முடிக்க வரைக்கும் தான். நீங்க படியளந்து முடிக்க வரைக்கும் நான் பேச மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ படியளந்து முடிச்சு வந்துட்டோம். இன்னமும் வந்து நான் வாயை திறந்து பேசலாம். சரி பார்வதி, நீ சொன்ன மாதிரி அந்த பிள்ளைய காப்பாத்தணும்னு சொன்னாலும் சரி, அவன் விதி எப்படி இருக்கோ அப்படித்தான் நடக்கும். அதான் நடக்கும். அதாவது என்னய்யா 8வது மாடியில இருந்து கீழே விழுந்தாங்க. ஆமா, உடலிலே காயத்தோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார்னு முடிச்சிருவாங்க. ஆமா, கட்டில விழுந்து பிறண்டு விழுந்தவர் மூக்கல் அடிச்சு செத்து போயிட்டாருன்னு சொல்லுதாங்க. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8வது மாடியில இருந்து விழுந்தவரும் பிழைச்சிருக்காரு. அருகம்புல்ல தட்டி கீழே விழுந்து செத்து போனவங்களும் இருக்காங்க. அதனால அவங்கவங்க விதி எப்படியோ அப்படி தாண்டி நடக்கும். ஆமா, நடக்கும்மா. வா நம்ம போவோம் வா அப்படின்னு சொன்ன உடனே சரி, அப்ப இந்த பார்வதி சொன்னதை கேட்பாளா? கேட்க மாட்டாளா? இவதான் பிடிவாதக்காரியாச்சே, இவ கேட்கல. ஆமா, பார்வதி என்னைக்கு பிடிவாதம் முடிச்சாலோ ஆமா, அதுதான் இன்னைக்கு பூலோகத்திலும் பெண்கள் எல்லாமே பிடிவாதத்தோடு இருக்கின்றார்கள். என்ன பிடிவாதத்தோடு இருக்காங்க? ஏன்னா நாங்கெல்லாம் சக்தியின் அம்சம், நீங்க எல்லாம் சிவனுடைய அம்சம். ஆமா, சிவனுக்கு என்ன குணமோ அதெல்லாம் உங்களுக்கு, சக்திக்கு என்ன குணமோ அதெல்லாம் எங்களுக்கு இருக்கும். அதனால பெண்களை சாதாரணமா நினைக்க கூடாது. நாங்க எல்லாரும் உள்ள இருக்கா பாரு பத்திரகாளி அம்மா, அவ சொரூபம் பாத்துக்கோ. உங்களை நாங்க தெய்வமா நினைச்சிருக்கோம். நீங்க சக்தி அம்சமா. நாமெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வரும்போது என் பொண்டாட்டி காலில் விழுந்து கும்பிட்டு தான் வெளியே வருவேன். தெய்வமா நினைச்சிருக்கேன். மனுஷனை பாரு, மனுஷன் பூம்பளை காலில் விழுந்த மனுஷன் அவ்வளவுதான் தெய்வமா. ஏன் வீட்டுக்காரி கை காலில் விழுந்தா என்ன குறையவா போற? எங்க கூட சேர்ந்துறாரு. அப்படியா? பூம்பளை காலில் விழுந்த தங்கச்சான் நான் கேட்டிருக்கேன். அதனால அவன் விதி எப்படி இருக்கோ அப்படித்தான் நடக்கும் பார்வதி. வாயம் பின்னால என்னார்? ஆண்டவா, நீங்க பிள்ளைய காப்பாத்தலாம், உங்க பின்னால நான் வரமாட்டேன். என்ன இப்படி சொல்லுற? அப்ப சிவன் பார்த்தார், இதுக்கு முன்னால இந்த பாதையா வந்திருக்கிறோம், போயிருக்கிறோம். இந்த ஆலமரமும் இல்லை, இந்த ஆடு மாடும் இல்லை, இந்த பையனும் இல்லையே. அப்ப இது என்னவா இருக்கும் என்று சிவன் ஞானத்தினால் பார்க்க பார்வதி சத்தியம் பண்ணி கொடுத்தா பாருங்க. கண்ணபிரான் கண்ணனுடைய சூழ்ச்சியினால இவர் இப்படி ஒரு சூழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி இருக்கிறார். இவ சத்தியத்தை மீறி நடக்காளா இல்ல பார்வதி சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடக்காளா அப்படிங்கறத பரிசோதனை பார்க்கத்தான் கண்ணபிரான் இப்படி ஒரு சூழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தார். இதை அறியாத பார்வதி பிள்ளைய காப்பாத்தணும்னு சொன்னாள். பகவான் என்ன ஆள முடியாதுங்கிறார். பிறகு பார்வதியின் பிடிவாதத்தினால சிவபெருமான் ஒண்ணு சொல்லுறேன் கேளு பார்வதி. அவன் எப்படியும் வெட்டு முடிந்து கீழே விழ போறான். அவன் கீழே விழும் போது அவன் உயிர் மேல ஆசை இருந்து என்ன பத்தா அம்மான விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து, என்ன பத்தா அப்பான்னு விழுந்தா ஆண்டவன் நான் போய் காப்பாத்துவேன். நீ நல்லா காப்பி ஆத்துவ. சீனியை போட வேண்டாம், இனிக்கும். அப்படி காப்பி ஆத்த வேண்டாம். கைராசி அது காப்பியை எந்த கைட்டு ஆத்துவோங்க? இடது கைட்டு ஆத்துவேன். ஆமா, இடது கைட்டு ஆத்துனோம்னா ருசி அப்படி இருக்கும், கமகமன்னு மணக்கும். அப்பந்தானே நல்லா சத்தம் போடுதியே. எங்க கோயில்ல வந்து எல்லாரும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்க வெளில படிச்சு உங்க மொபைல்ல பேசிட்டு இருக்கீங்க, சத்தம் போடாம இருங்க. அப்போ இந்த பார்வதா தேவியாகப்பட்டவா சரி, எல்லாருக்கும் இப்போ ஒரு கேள்வி கேட்பேன். பரிசு இருக்கு. ஆமா, அதுக்கு யாரு சரியான பதில் சொல்லுவீங்களோ அதுக்கு எங்க தாத்தா 100 ரூபாய் தருவார். நான் கொடுப்பேன். ஆமா, சரிதானே? நல்லா கவனமா கேளுங்க. அப்ப இந்த ஆண்டவே அம்மானு விழுந்தா பார்வதி காப்பாத்த, அப்பான்னு சொன்ன ஆண்டவே நான் போய் காப்பாத்துக்கிறேன் அப்படின்னு 2 பேருமே பேசி முடித்தார்கள். ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்ட ஓங்கி 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 வெட்டுனா கொப்பு முறிஞ்சு கீழே வாராம் பாரு. கொப்பு மேல பையன் கீழே, பையன் மேல கொப்பு கீழே. அவன் கரணம் போட்டு வரும்போது ஏ பாவி, உயிர் மேல ஆசை இருந்து என்ன பத்தா அம்மான்னு சொல்லலாம், இல்ல என்ன பத்தா அப்பான்னு சொல்லிருக்கலாம். தாயே காளியம்மானா அவளாவது போய் காப்பாத்திருப்பா. அம்மாவென்றும் சொல்லவில்லை, அப்பாவென்றும் சொல்லவில்லை. அப்ப என்னதான் சொல்லிருப்பான்? வாங்க வாங்க சொல்லுவாங்க. இல்ல ஒரு 500 ரூபாய் கையில எடுத்து வாங்க. இல்ல தப்பு தப்பு, அண்ணாச்சி வேகமா வராங்க.
அவ ஏன் இவ்வளவு வேகமா வராங்கன்னா பதிலையும் சொல்லிட்டு 500 ரூபாய் கொடுத்துட்டு போலாம்னு வர. அப்ப 500 ரூபாய் கொடுங்க. இல்ல இந்த அம்மாவை இப்ப கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க சொன்னது கரெக்ட். சரி சரி சரி, ரெண்டு பேருமே கரெக்டா சொல்லிட்டாங்க. அவங்க எங்க காத்துக்கிட்ட சொன்னாங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அப்போ உங்களுக்கு 100 ரூபாய் இல்ல. நீங்களா சொன்னா நாங்க 100 ரூபாய் தருவோம், நாங்களா சொன்னா நீங்க தான் எங்களுக்கு ரூபா தரணும். எப்படி வசதி? அம்மா வென்றும் சொல்லவில்லை, அப்பா வென்றும் சொல்லவில்லை. அப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் செத்தேன், வாக்குச்சனையும் போக்கல, செத்தேம்னு விழுந்தான், செத்து போனாண்டி. உன்னை சொல்லி குத்தம் இல்லை, என்ன சொல்லி குத்தம் இல்லை, அவனுக்கு விதி அவ்வளவுதான். வா நம்ம போவோம். அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, அவன் அவன் வாழ்க்கை அவன் அவன் வாயில் இருக்கான். ரோடா போடுவாங்க. அவன் அவன் வாழ்க்கை அவன் அவன் வாயிலன்னா நல்லதை பேசணும், நல்லதை நினைக்கணும். நம்ம மனதினுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ இறைவன் நமக்கு அப்படித்தான் வாழ்க்கையை கொடுப்பார். நம்ம நடந்து போகும்போது கல்லு தட்டி கீழே விழுந்தாலும் மூச்சு போகல, நடந்து போகும்போது கல்லை தட்டி கீழே விழுந்தாலும் ஈவார் குறைமலை. ஆமா, இப்போ நம்ம ரோட்ல நடந்து போறோம்னா சரி, நடந்து போகும்போது திட்டிட்டு காலில் லேசா ஒரு கல் தட்டிடும். சரி, அப்ப கல் தட்டும் போது நம்ம என்ன சொல்லணும்? அம்மா கல் தட்டிட்டு அப்படிங்கணும். அதானே கேட்டேன். கல் தட்டின உடனே சரி, அப்ப கல் தட்டினா செத்த அப்படிங்க கூடாது, சொல்லக்கூடாது. அதான் கிடைக்கும். கீழே படகு குப்புறம் செத்து போவோம் பிறகு. அம்மான்னு சொல்லிட்டோம்னா அந்த கல் தட்டின வலி அப்படியே குறைஞ்சு போகும். அதுதான் அவன் வாழ்க்கை வாயில இருக்கான். நம்ம எந்த வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தை பலிக்குமா? நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அடுத்தவர்களை சபிக்கிற வார்த்தையாக இருக்கக்கூடாது, அடுத்தவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய வார்த்தையா, வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய வார்த்தையாக மட்டும்தான் இருக்கணுமா. அதனால நம்மளுடைய வாயினால யாரையும் எவரையும் சபிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவன் செத்தேம்னு விழுந்தான், செத்து போனான் பார்வதி, என் பேச்சு நீ கேட்டியா? வா நம்ம போவோம்னார். சரி, ஆண்டவன் சிவபெருமான் வந்து கண்ணன் செய்த சூழ்ச்சி என்று தெரிந்து பாலகனை காப்பாற்றவில்லை. பார்வதாதேவிக்கு இது கண்ணனுடைய லீலை என்று தெரியாம இவ பேசி கொண்டிருந்தா பகவான் மேல கோவப்பட்டா. அப்ப கடவுளை பற்றி கண்ணனுக்கு தான் தெரியும், கண்ணனை பத்தி கடவுளுக்கு தான் தெரியுமா? அதான் கண்ணன் இல்லாத கதையும் கிடையாது, கண்ணன் இல்லையானால் அது கதையும் கிடையாது, கதைக்கு கதாநாயகனே அந்த கண்ணன் தான். பெருமாள் கண்ணன் வந்தா தான் எப்பேற்பட்ட கதையா இருந்தாலும் முடியும். ஆமா, அவர் தான் உலகத்திலே பெரிய வக்கீல். உலகத்திலே பெரிய வக்கீல் யாருன்னு அவர் தான். ஆமா, எப்பேற்பட்ட கேஸா இருந்தாலும் கண்ணன் வந்தா டான் டான் உடைஞ்சிரும், உடனே முடிச்சிட்டு வர. கண்ணன் இருந்தா தான் கதையே நிறைவாகும். ஆமா, அப்பேற்பட்ட கண்ணனுடைய சூழ்ச்சிகளை கடந்து பகவானும் பார்வதா தேவியுமாக கைலாசத்திற்கு போவோம் என்று நாகலோக வழியாக நடந்து மெல்ல வருகிற வேளையில் பார்த்தாள பார்வதி நாகராஜனாக கண்ணி தவம் இருந்து வாராள். ஆண்டவா பரம்பொருளே, நாகங்கள் இரண்டும் இப்படி கம்பத்துக்கு மேல தவம் இருக்கிறாங்களே, இவங்களுக்கு என்ன ஆச்சு? பார்வதி, 2 பேருக்குமே 12 வருடமா பிள்ளை இல்ல. அதனால பகவான் என்னை நினைத்து 12 வருடமா தவம் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி நான் உனக்கு வாங்கி தரேன். அதனால கவலைப்பட வேண்டாம். அதனால அம்மா பார்வதி பகவானாகப்பட்ட என்னை நினைத்து தவம் இருக்கிறாரடி. உனக்கு என்ன வந்திருக்கு? ஆண்டவா, என்ன மாதிரி ஒரு பெண்ணும் தவம் இருக்கா, நான் பார்த்துட்டு போக முடியுமா? பிள்ளை இல்லாம தவம் இருந்தா இப்பமே நீங்க பிள்ளை வரத்தை கொடுங்க.
பிள்ளை வரம்னா என்ன சும்மாவா? சாதாரணப்பட்டு நினைக்கியா? என்ன சக்கா புக்கா வியாபாரமா? அதானே. இல்ல மார்க்கெட்ல விற்க மாங்காயா? இல்ல கடையில விற்க கத்திரிக்காவா காய்க்கிற வாங்கி கொடுக்கிறதுக்கு? அப்படியெல்லாம் கிடையாது. கிடையாது. அவங்க போன ஜென்ம பாவ புண்ணிய கணக்குப்படி பார்த்தா தான் பிள்ளை இருக்கா பிள்ளை இல்லையான்னு என்னால சொல்ல முடியும்டி. உங்களுக்கு பிள்ளை கொடுக்க முடியுமா முடியாதான்னு சொல்ல முடியும். சத்தியத்தை மீறி நடக்காத பேசாம என் பின்னால வா. வாயை மூடிட்டு வா. அவங்களுக்கு பிள்ளை வரம் கொடுக்க வேண்டுமானா இப்பொழுதே அவங்க சாதக பலனை பாருங்க. பாருங்க. அப்படின்னு உடனே பார்வதியின் பிடிவாதத்தினால சீராக கணக்கெழுதக்கூடிய சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்தார்கள். சித்திரபுத்திர நயினார் யாரு? அவர் யாரு? அவர்தான் கைலாசத்து கணக்க பிள்ளை. ஓ, அவர்தான் கைலாச கணக்கு பிள்ளை. நாம செய்யக்கூடிய பாவமோ புண்ணியமோ ஆமா தர்மமோ தர்மமோ அவர்தான் தங்க ஏட்ல எழுதிக்கிட்டே இருப்பாரு. நல்லது செஞ்சா நல்ல கணக்கு, கெட்டது செஞ்சா தீமை செஞ்சா தீமை கணக்கு. அப்போ நம்ம நினைக்கும் 4 செவத்துக்குள்ள நம்ம யாருக்கும் தெரியாம தூக்கிட்டு வந்துட்டோம், யாரும் நம்மள பார்க்கல, அவளை பேசணும் அவ கேட்கல அப்படின்னு நம்ம தான் நினைக்கும். அந்த கூரைக்கு மேல உட்கார்ந்து ஒருத்தன் எழுதிக்கிட்டே இருப்பாரு. நம்ம என்னென்ன செய்தோமோ அதாவது மனிதனுடைய கண்ணுக்கு மறைந்து விடலாம், தெய்வத்துடைய கண்ணுக்கு மறைய முடியுமா? ஒரு காலம் மறைக்க முடியாது. நம்ம மனசாட்சிக்கு மறைக்க முடியுமா? அதை கடவுளை விடுங்க, நம்ம மனசாட்சிக்கு நம்ம செய்த தவிர யாராலையும் மறக்க முடியுமா? முடியாது. உலகத்துல நம்ம நினைக்கும் நம்ம எவ்வளவுதான் நெருக்கமா பழகினாலும் அவனை பத்தி எனக்கு தெரியும், அவளை பத்தி எனக்கு மட்டும்தான் நல்லா தெரியும். கிடையவே கிடையாது. அவரவர்களை பத்தி அவரவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். என்ன பத்தி எனக்கு தான் தெரியும். சாகங்கால வரைக்கும் அவரவர்களுக்கு அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா ஆமா. நான் எத்தனை குடும்பத்தை கெடுத்தோம்னு எனக்கு தான் தெரியும். உனக்கு தெரியுமா? உன்ன ஊருக்குள்ள ரொம்ப யோக்கியம்னு பேசுவாங்க. நான் வெளியே நான் பெரிய யோக்கியம் அப்படிம்பேன். நான் செஞ்சது எனக்கு தான் தெரியும். பிறகு அதனால உங்க கணக்கும் அங்கதான் இருக்கு, என் கணக்கும் அங்கதான் இருக்கு, இந்த குடத்துக்காரு கணக்கும் அங்கதான் இருக்கு. என் கணக்கு எங்க ஊர் டீ கடையில இருக்கு 4450 ரூபாய். டீ கடையில இருக்கா? ஆமா. என்ன கணக்கு? டீ கணக்கு. பாக்கியா? அவன் சாயந்தரம் 3 மணி ஆயிட்டுனா அந்த டீ கடையில முட்டை போண்டா போடுவாரு. நான் போய் 4 முட்டை போண்டா சாப்பிட்டுட்டு அண்ணாச்சி நீங்க கணக்கு எழுதிக்கோங்க அப்படின்ட்டு வந்துருவேன். இப்ப 4450 ரூபாய் இருக்கு டீ கடையில. 4 முட்டை போண்டாவை தின்னுட்டு 4450 ரூபாய் டீ கடையில பாக்கி வச்சிருக்காராம். இப்ப அந்த பக்கம் போக மாட்டேன். இப்ப மேக்க ஒரு கடை திறந்துருக்காங்க. அவன் குடிய கெடுக்க. ஆமா, அங்க போந்தா ஒரு 250 ரூபாய் கடை வச்சிருக்கேன். அங்கேயும் ஒரு 5000 ரூபாய் கடை வச்சுட்டு ஊரை காலி பண்ணி வெளியூர் போலாம்னு இருக்கு. அப்ப உன்ன மாதிரி உன்னை நம்பி ஒரு 4 பேர் கடை வச்சாங்கன்னா நல்லா இருப்பாங்க. அந்த கணக்கு இல்ல தாத்தா, நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்கு. அப்ப சீராக கணக்கெழுதும் சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்து பார்க்க அந்த கணக்கிலே நாகராஜனும் நாகக்கன்னியோ போன ஒரு சன்மத்தில் நாகமுடி ராஜமன் வேடவனதான் பிற 8 மாத சூல்மான் அம்பாலை எதிர்த்தார் அவன் உயிரம் ஆய்த்திருக்கார் மானை கொண்ட தோசத்தால் மதலை ஒண்ணு கிடையாது. நாகராஜன் போன சென்மத்திலே வந்து பச்சலை கொடுக்கல இல்ல, அவன் கிளவி சொல்லிட்டு போனா பச்சலை எல்லாம் தெரியத்தான் செய்யும். கொடுத்தோம்னா நான் உள்ள போய் மாட்டிக்கிடுவோம்ட்டு பச்சலையை யூஸ் பண்ணது கிடையாது. அப்போ இந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் கருவழித்த தோஷத்தால் கை குழந்தை கிடையாது, உருவழித்த தோஷத்தால் ஒரு குழந்தை கிடையாது என்று அந்த ஆண்டவனாகிய பகவான் என்ன ஆள முடியாது ஈஸ்வரிய பார்வதியே பிள்ளை வரம் கொடுத்தார், பின்னால விளைவுவர் மகளை வரம் கொடுத்தார், மனக்கவலை வந்து குழந்தை வரம் கொடுத்தார், குழந்தை வரம் கொடுத்தார், நமக்கு கொடுங்க வரம் ஏ பகவானும் சொன்ன போல் பார்வதி ஏது சொல் என்னை போல பெண்ணல்ல, பெண்ணுக்கு மனம் இறங்கி பிள்ளை வரம் கொடுக்கவே, மங்கைக்கு மனம் இறங்கி மதலை வரம் கொடுக்கவே, கல்லாய உம்மனது கடுகல உயரங்களை இரும்பாய உம்மனது இரும்பாய உம்மனது சாமி எல்லா உயரங்களையும் சாமி எல்லா உயரங்களையும்
சொல்லுவாங்களே கொஞ்சம் கூட உமக்கு மனசு இறங்கவில்லையா? இறங்கலையா? கல்லாவும் மனது கடுகளவும் இறங்கவில்லையா இறைவா? இறைவா இரும்பாவும் மனது எல்லளவும் இலகவில்லையா? பிள்ளை இல்லா 2 பேருக்கும் நீங்க பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும். ஏய் பார்வதி, என்னங்க என் பேச்ச மீறி நீ எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. ஆமா பேசாத. பேசாம என் பின்னாலவா, இவங்களுக்கு பிள்ளை வரம் கொடுத்தா நமக்கு தாண்டி பின்னால இடைஞ்சல் வரும். சொன்னதை கேளுனார். பார்வதி பார்த்தா, நீங்க மட்டும் இப்ப குழந்தை வரம் கொடுக்கலன்னு வையும், என்ன உங்க கூட நான் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். என்ன இப்படி சொல்லுதா? என்ன இப்படி சொல்லுதா? சாமி பிள்ளை கொடுக்காவிட்டா, பிள்ளை கொடுக்காவிட்டா பின்னால வரமான், கைலாச வரமான், கடவுள் என்று சொல்ல மாட்டேன், பொங்கி பொறிக்க மாட்டேன், பூமான் என்று சொல்ல மாட்டேன், ஆக்கி அவிக்க மாட்டேன், ஆளன் என்று சொல்ல மாட்டேன், பாத பூஜை முடிக்க மாட்டேன், பாத பூஜை முடிக்க மாட்டேன், உங்களுக்கு பணிவிடையும் செய்ய மாட்டேன், பாத பூஜை முடிக்க மாட்டேன். பின்னால ஒரு அடி எடுத்து கூட வைக்க மாட்டேன். என்னைக்கு உங்களை எதிர்பார்த்து பாத பூஜை முடிப்பேன், பணிவிடை செய்வேன். இனிமே உமக்கு பச்சை தண்ணி கூட கிடையாது. அவன் பட்டினி தான் கிடக்கணும். ஆக்கி அவிக்க மாட்டேன், உங்களை ஆண்டவன் சொல்ல மாட்டேன், ஆளவன்னு சொல்ல மாட்டேன். அப்படின்னால இன்னைக்கு வீட்டுல கணவனுக்கும் மனைவிக்கு சண்டை வந்துட்டுன்னு வையி, இந்த அம்மா சொன்னது அந்த ஐயா கேட்கலன்னு வச்சுக்க, முடிஞ்ச வரைக்கும் பிடிவாதம் பண்ணி பாப்பா. ஐயா அதை மீறி இந்த அம்மா சொன்னதை கேட்கலன்னு வையி, நேர சமையல் கட்டுக்கு வருவா, சட்டியை தூக்கி பெட்டியில போடுவா, பெட்டியை தூக்கி சட்டியில போடுவா, வீட்டுக்குள்ள இருந்த பாத்திரம் வெளியே பறக்கும். பாத்துக்கோ, சொம்பு பிறகு அன்னைக்கு யாருக்கும் சாப்பாடு பொங்க மாட்டா, பேசாம பட்னியா படுத்து தூங்கிடுவா. அத மாதிரி இந்த பார்வதி நீங்க நான் சொன்னதை கேட்டு பிள்ளை கொடுக்கல, நம்ம கூடயே வரமாட்டேன்னா என்ன சொன்னாலும் என்ன ஆள முடியாதென்று இறைவன் சொல்ல, ஆதிசக்திக்கு ஆங்கார கோபங்கள் வந்து இனி நாம இவர்களுக்கு பிள்ளை கொடுக்காமல் விடக்கூடாது. நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் நம்ம அருளால் பிள்ளை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவான், ஆதிசக்தி வார்த்தையே நீங்க இப்ப கொடுக்காவிட்டால் நிச்சயமா நான் கொடுப்பேன், பகவானும் கொடுக்காவிட்டால் பார்வதி நான் கொடுப்பேன், கடவுள் நீங்க கொடுக்காவிட்டால் கடவுள் நீங்க கொடுக்காவிட்டால் சாமி கண்ணன் நான் கொடுப்பேன். சொன்னதனால பிள்ளை இல்லாத நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் நீயே 8 பிள்ளையா பிறக்கணும். போ ஆண்டவா, ஒரு நாகத்தின் வயத்திலே சக்தி நான் கருவாக சனிப்பதற்கு சட்டம் இல்லை. கருவுச்சு பிறக்குமானால் அது தெய்வமும் இல்லை. மாச்சு வரந்தா நான் போய் முதலையா பிறக்கிறேன்னா, மாச்சு வரந்தரனுமானா நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் முட்டையிடக்கூடிய வரத்தை கொடுத்தா ராஜனாக கொத்தி குடிச்சிரும். அதனால இவங்களுக்கு தெய்வ பிள்ளையாக பிறக்க இருப்பதனால அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் 8 பிள்ளைகளாக பிறவி செய்ய வேண்டும் என்று இந்த அமிர்த 8 கலசத்தை நீ 2 பேருக்கு கொண்டு போய் வரமா கொடுத்து 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் 1 மண்டலங்கள் வரைக்கும் பூஜை இருந்து வர சொல்லு. அந்த 48 நாள் 1 மண்டலத்துக்குள்ளாக ஆதி பராசக்தியே உன் 1008 சொரூபத்திலே அரை சொரூபத்தை மட்டும் எடுத்து கரு உருவாக சனித்து நீ கை குழந்தையாக பிறக்க வேண்டும் போனார்.
பார்வதி அப்படியே அமிர்தம் என்னும் 8 கலசத்தை கொண்டு வந்து பகவானும் பார்வதியின் அருளாலே நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கு வரமாக கொடுக்க பார்வதி நினைச்சதுனால 8 பிள்ளைய கொடுத்தா இந்த பத்திரகாளி அம்மா பிறந்தா. அதனால பெண்கள் நம்ம நினைக்கும் நம்ம வெறும் பெண்ணும் தானே, நம்ம பெண்ணும் தானே, பெண்ணா பிறந்துட்டோமே நம்ம தான் அப்படி நினைக்கும். அப்படி நம்ம நினைக்க கூடாது. உலகத்திலே ஒரு மனிதன் ஆவதும் பெண்ணால் அவன் அழிவதும் பெண்ணால். பெண்ணு நினைச்சா எதை வேணாலும் செய்து முடிக்க முடியும். ஒரு வீட்டை நினைச்சானா தூங்கும் போது தலையில கல்ல போட்டு கொண்டு விடுவா. ஒரு வீட்டை வந்து வாழ வைக்கணும்னா வாழ வச்சிருவா, தாழ வைக்கணும்னு சொன்னா கால வச்சிருவா. அந்த குடும்பத்தை தாழ வைக்கணும்னாலும் தாழ வச்சிருவா, வச்சிடுவா. அவங்க கையில. அதனால் பெண் நினைத்தா எதையும் செய்ய முடியும் என்பதற்கு உதாரணமா தான் இந்த பார்வதி செய்த காரியம் அம்மா பிறந்தா. அப்ப இந்த அமிர்த கலசத்தை நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் கொடுக்க அமிர்த 8 கலசத்தை கைலாசத்தை விட்டு நாகலோக வட்டணத்துக்கு வந்து நாகராஜனும் நாகக்கன்னியும் வட்ட வடிவமாக அடுக்கி நாக 2 தன்னுடைய உடலை போட்டு சுத்தி அவங்க படத்தை மேல போட்டு விரித்து ஆமா 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாக நாகராஜனும் நாகக்கண்ணி வாயில போட்டுக்கலா நாகராஜனும் நாகக்கண்ணையும் தவம் இருந்து வந்தார்கள். 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலத்திலே அது 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று அந்த 8 கலசத்தில் யார் யாரெல்லாம் அந்த அவதாரம் செய்ய போறார் சாமி நான் பேட்டா நாளையில எம்மா நாளையில உனக்கு நல்ல செவ்வாய்க்கிழமையில எம்மா நாளையில
கைக்குறி சொல்லிடுவா சூலாயுத கையிலெடுப்பா சொல்லி வரம் கொடுப்பா பத்திர காளியம்மா வாக்கு சொல்லும் தெய்வம் அம்மா பரம்பரிய காளியம்மா பத்தினியா மண்டலாலே பத்திர காளியம்மா பட்டரங்க பட்டுக்காரி சரிகப்பட்டு சேலக்காரி சிங்கமுக வாகனத்தில் சீறிக்கொண்டு வாராளம்மா செல்லமக பத்ரகாளி ஆடி ஒரு வேளையில ஓடுங்கம்மா ஒரு குலவே பொன்னான மணி குலவே உலகிட்ட மக்களுக்கு ஓடி வரம் கொடுப்பா சொல்லி வரம் கொடுப்பா தாயான பத்ரகாளி செப்பனத்து காட்டிடுவா சொல்லி நல்ல வரம் கொடுப்பா வரம் கொடுப்பா அவ சொற்பனத்தில் காட்டிடுவா அவ சொல்லி வரம் கொடுப்பா சொற்பனத்தில் காட்டிடுவா பத்திர காளியம்மா ஆடி வாரா பாடி வாரா பாடி வாரா ஆடாளி போடு வாரா எம்மா ஓடுவாளா ஆடுவாளா என் பத்திர என் காளியம்மா என் ஊரச்சத்தம் என் போடுவாளா வந்தாலும் போதும் அம்மா வஞ்சனைகள் தீரும் அம்மா அவ வாக்கு சொன்னா தப்பாது என் வரம் கொடுத்தான் அது பொய்யாது என் தாயான என் பத்ரகாளி சொல்லி நல்ல வரம் கொடுப்பா சொற்பனத்தில் காட்டிடுவா அவ சொல்லி நல்ல வரம் கொடுப்பா என் பத்திர என் காளியம்மா அத சொற்பனத்தில்
இப்ப கதவை கீழே தள்ள போறாவோ. இரும்பு இரும்பு கதவை சாச்சிராதிய அண்ணே. அது சாமியை கூப்பிட்ட உடனே அண்ணனுக்கு நிக்க முடியல பாத்துக்கோ. அவ சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு இங்க வந்து நல்லா கதை கட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்ய அந்த அம்மா வந்து குடியிருக்கா. ஆக்கு வரா அழைக்க வரா 1008 வரா வெள்ளம் மரம் வெள்ளம் மரம் புட்டாபுரம் பத்ரகாளி கோடி வரங்கள் வாங்கி கைலாச மலை கடந்து கனக சங்கிலி வருவதம்மா நெருப்பாறு வைப்பாரா நேரங்கள்லாம் ஒரு சுனையா இருட்டு நாடு கடலை விட்டு ஏக போக நாடு விட்டு ஓதராத வட்டணம்மா பெருகி வாராளே சீர்காழி சிதம்பரமோ தென்மேற்கு அண்ணாமலை மாயவரம் கும்பகோணம் திருக்கடையூர் பாதையாக பூலோக வந்தல்லவோ தென்றெழுத்த வேலுகின்ற நம்ம தென்காசி மாவட்டத்தில குளிர்ந்த தீர்த்த ஆட வேணும் அம்மா குச்சால வந்தல்லவோ அருவிக்கர நீராடி குச்சால நாதரையும் குழல் வாய்மொழி அம்மாளையும் கண்டு மெல்ல நான் வணங்கி குச்சாலம் தன்னை விட்டு தென்காசி தன்னதியில ராஜ கோபுரத்தில் விசலாட்சி உலகம்மா காசி விஸ்வநாதரை வணங்கி தென்காசி தன்னை விட்டு செங்கோட்ட பாதை கூடி புலியரை வழியாக ஆரியங்காவூர் தனை கடந்து அங்கிருந்து வயதமாகி புனலூர் பாதை கூடி எங்க எங்க போவென்று ஒட்டார கரையடியில பகவதிய நான் வணங்கி அங்கிருந்து வயதமாகி ஒட்டார கரை வழியாக கொல்லம்மா நகரத்தில ஒளிவிருக்க வேணுமென்று நாடார் குலம்மதியில சான்றோர் மக்களைத்தான் சத்திரியர வளர்த்தவளா சக்தி கொண்ட பத்ரகாளி கொல்லம்மா நகரத்தில எத்தனையோ ஊர் இருக்க அத்தனையும் தான் கடந்து கொல்லம்மா நகரத்தில ஊருக்கு மத்தியில பத்ரகாளி நிலைய வாங்கி ஆண்டுக்கு ஒரு முறையும் கொடை போட்டு கொடுப்பாரா நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லுவாளா தேடி வந்த மக்களுக்கு திருவாக்கு சொல்லுவாளா வாக்கு சொன்னா தப்பாது பத்திர காளியம்மா வரம் கொடுத்தா வையாது சொல்லி வரம் கொடுப்பா சொற்பனத்தை காட்டிடுவா தாயான பத்ரகாளி அவ திருநீரு போன இடம் அது ஒரு முறையும் வந்திடாது பத்திர காளியம்மா இந்த கொல்லம்மா நகரத்திலே வந்து ஊருக்கு மத்தியிலே நிலையத்தை வாங்கி ஆண்டுக்கு ஒரு முறை கொடை போட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கெல்லாம் நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து போக்குவரத்து மக்களுக்கு காவலாகவும் அமர்ந்து கொண்டு என் தாயாகப்பட்ட பத்திரகாளி அம்மா இந்த கொல்லம்மா நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய மக்களையும் அம்மாளையும் தேடி வந்து வணங்கி வரக்கூடிய பக்தர்களையும் என் தாயாகப்பட்ட பத்திரகாளி அம்மா இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அம்மாளை தேடி வந்து வணங்கி வரக்கூடிய பக்தர்களை எல்லாம் மக்களை எல்லாம் அம்மா ஒரு பயிராக வளர செய்து மக்கள் ஒரு பயிராக பத்திரகாளி அம்மா ஒரு வேலையாக என்றென்றைக்கும் காவல் காத்து வருகின்றார். தன்னானோ
அது ஊருக்கு பக்கத்தில் பள்ளிக்கூடம் ஐயா வசந்தப்பட்டணம் இந்த ஊரா ஊருக்கு பக்கத்தில் பள்ளிக்கூடம் ஐயா வசந்தப்பட்டணம் இந்த ஊரா பட்டணத்தில் உள்ள பத்திரகாளிக்கு பறந்து கும்மி அடிங்கலாம் பட்டணத்தில் உள்ள பத்திரகாளிக்கு பறந்து கும்மி அடிங்கலாம் அவ எத்தனை ஊர் இருக்கு அவ அத்தனையுமே தங்கடன் எத்தனை
மாயவா அரே மாயவா மாயமாக வந்தவரே மாயவா ஓடிவா நீ ஆடிவா மாயமாக வந்தவரே மாயவா மாயவா ஏ மாயமாக வந்தவரே மாயவா ஓடிவா விளையாடிவா மாயமாக வந்தவரே மாயவா மாயவா ஆளிலை மேல் பள்ளி கொண்ட மாயவா ஆளிலை மேல் பள்ளி கொண்ட மாயவா அச்சுதேனை என் பிறவி ஓடிவா நீ ஆடிவா மாயவா மாயமாக வந்தவரே மாயவா மாயவா ஏ மாயமாக வந்தவரே மாயவா மாயவா ஓடிவா விளையாடிவா மாயமாக வந்தவரே மாயவா மாயவா அயோத்தியை ஆள வந்த மாயவா அயோத்தியை ஆள வந்த மாயவா ஹரிராமா என் பெருமான் ஓடிவா நீ ஆடிவா எங்களை நாடிவா மாயமாக வந்தவரே மாயவா மாயவா ஏ மாயமாக வந்தவரே மாயவா ஓடிவா விளையாடிவா மாயமாக வந்தவரே மாயவா ஏ மாயவா சீதையை தமன முடித்த மாயவா சீதையை தமன முடித்த மாயவா ஸ்ரீராம கோவிந்தனை ஓடிவா நீ ஆடிவா ஆடிவா மாயமாக வந்தவரே மாயவா மாயவா மாயமாக வந்தவரே மாயவா மாயவா ஓடிவா விளையாடிவா ஆடிவா மாயமாக வந்தவனே மாயவா மாயவா பாம்பனையில் பள்ளி கொண்ட மாயவா பாம்பனையில் பள்ளி கொண்ட மாயவா பச்சை மாலை கோவிந்தனை ஓடிவா நீ ஆடிவா எங்களை நாடிவா மாயமாக வந்தவரே மாயவா மாயவா ஏ மாயமாக வந்தவனே மாயவா மாயவா ஓடிவா விளையாடிவா ஆடிவா மாயமாக வந்தவனே மாயவா ராவணனை வதை முடித்த மாயவா ராவணனை வதை முடித்த மாயவா ராமாவை இப்பொழுது ஓடிவா நீ ஆடிவா எங்களை நாடிவா மாயமாக வந்தவரே மாயவா மாயவா ஏ மாயமாக வந்தவனே
காமராஜர் பாட்டு பாடி நிறைவு செய்கிறோம். சரி ஐயா. கண்ணில கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்கள் காமராஜரே, கண்ணில கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்கள் காமராஜரே. இங்கே நானும் ஏழதான் எழுத்தறிவு தொலைவுதான், இங்கே நானும் ஏழதான் எழுத்தறிவு தொலைவுதான். நீ வதச்ச வேததானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான், நீ வதச்ச வேததானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான். கண்ணில கண்டா கண்ணில கண்டா கண்ணில கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்கள் காமராஜரே. வருதே கரும வீரரே எங்க காமராஜரே, வருதே கரும வீரரே எங்க காமராஜரே. மத்தியான சாதத்தை மறந்தும் தின்னதில்லை, மத்தியான சாதத்தை மறந்தும் தின்னதில்லை. விதவிதமா உணவுகளும் கிடைக்குது, பள்ளியில விதவிதமா உணவுகளும் கிடைக்குது. சீருடைய தச்சு கொடுத்து செலவு செய்ய நாது இல்லை, சீருடைய தச்சு கொடுத்து செலவு செய்ய நாது இல்லை. ஐயா சீருடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க, ஐயா சீருடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க. புத்தகத்தோடு சாமன்றி புது புது திட்டங்களா, புத்தகத்தோடு சாமன்றி புது புது திட்டங்களா. என் மனசு குளிர குளிர இப்ப உங்களை தான் நினைக்கிறேன், என் மனசு குளிர குளிர இப்ப உங்களை தான் நினைக்கிறேன். கண்ணில கண்டா கண்ணில கண்டா கண்ணில கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்கள் காமராஜரே. கண்ணில கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்க காமராஜரே, கண்ணில கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்க காமராஜரே. நீ இருந்த காலத்தில நான் பிறக்க கூடாதா, நீ இருந்த காலத்தில நான் பிறக்க கூடாதா. நினைச்சு நினைச்சு தினமும் நானும் ஏங்குறேன், உங்களை நினைச்சு நினைச்சு தினமும் நானும் ஏங்குறேன். ஆளு மட்டும் உயரம் இல்ல ஆளுமையும் உயரந்தான், ஆளு மட்டும் உயரம் இல்ல ஆளுமையும் உயரந்தான். என் கருப்பான தங்கத்துக்கு கதறு வேட்டி ரெண்டு தான், என் கருப்பான தங்கத்துக்கு கதறு வேட்டி ரெண்டு தான். புத்தக சுமைய தூக்கினா சுமை எனக்கு சுகமையா, புத்தக சுமைய தூக்கினா சுமை எனக்கு சுகமையா. நல்லறிவு நாங்க பெறவே என்ன சுமைய நீ தூக்குனியோ, நல்லறிவு நாங்க பெறவே என்ன சுமைய நீ தூக்குனியோ. கண்ணில கண்டா கண்ணில கண்டா கண்ணில கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்கள் காமராஜரே. கண்ணில கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்க காமராஜரே, கண்ணில கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்க காமராஜரே. இதுவரைக்கும் எங்கள் இதுவரைக்கும் எங்கள் வில்லிசையை கண்டுகளித்த மக்களுக்கும் ஆமையா இந்த ஆலயத்திற்கு இந்த தைப்பொங்கல் திருவிழாவிற்கு ஆமா எங்களையும் வரவழைத்த இந்த நாடார் சங்க உறுப்பினர்கள் தலைவர்கள் அனைவர்களுக்கும் எங்களுக்கு இதுவரைக்கும் நேரமளித்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இங்கே அமர்ந்து கொண்டிருந்த பக்த கோடி பெருமக்களுக்கும் பரிசளித்த செல்வச்சீமான்களுக்கும் ஒலி ஒலி அமைத்து தந்த உரிமையாளர் அன்னார் அவர்களுக்கும் அமர்ந்து ஆபரேட் செய்த ஆபரேட்டர் அன்னார் அவர்களுக்கும் இன்றைக்கு மத்தியான வேளையிலே வந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வாய்க்கு ருசியாக சமைத்து போட்ட சமையல் பிள்ளை அன்னார் அவர்களுக்கும் அனைவர்களுக்கும் இங்கே வீடியோ பதிவு செய்தவர்களுக்கும் அவர் ரெண்டு ஆட்டம் போட்டு வீட்டுக்கு போயிட்டாவோ வீட்டுக்கு ஆகையினால் வந்திருந்த அமர்ந்திருந்த அனைவர்களுக்கும் எங்கள் வில்லிசையின் சார்பாகவே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.
கண்டிப்பாக எல்லாரும் சாரல் டிவி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்கள், நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.